52, 53 மற்றும் 54வது சாப்டர்ஸின் காண்டீபம். 52வது சாப்டர் படித்து நாளாச்சு. எப்படியோ இந்த கேப் விழுந்துருது. இந்த படிக்கிற நாளுக்கும் இந்த வீடியோ பதிவு செய்கிற நாட்களுக்கும் இடையிலான அந்த கேப் ரொம்ப பெருசாக விழுந்துக்கிட்டே இருக்கு. அதை ரெடியூஸ் பண்ணணும்னு தான் பார்க்குறேன். somehow I have to reduce. பட் எனிவே இட் இஸ் வாட் இட் இஸ். அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். என்ன தான் படித்து ரொம்ப நாள் ஆச்சுனாலும் 52வது சாப்டரில் நான் நோட் பண்ணி வச்சிருந்த சில விஷயங்கள்லாம் படிக்கும் பொழுது வாசிக்கும் பொழுது இருந்த அந்த உணர்வே திரும்ப எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்தது. I think that's a big advantage of doing these videos, even noting down everything. Notion அப்படிங்கிற ஒரு ஆப்பில் I'm noting down everything. Also not just the para or sentences, also எனக்கு தோன்றிய ஒரு சில விஷயங்களை ஒரு 1-2 வரியில் நோட் பண்ணி வச்சுருக்கிறதும் I think it's a big advantage. அது வழியாக திரும்ப அதே வாசிப்பு அனுபவத்தை அடைகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஆல் திஸ் வீடியோஸ் வில் ஆல்சோ ஹெல்ப் மீ. நான் ரொம்ப நம்புகிறேன் இப்படி பண்ணுறதுனால. ஐ திங்க் தட்ஸ் அ மேஜர் அட்வான்டேஜ். அண்ட் ரீசெண்ட்லி ஐ வாஸ் டாக்கிங் டு அ மியூசிஷியன். ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்பொழுது கேபர் வாசுகியோட ஓல்டு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அவரை. ஹீ இஸ் அ மியூசிக் டைரக்டர். ஆல்மோஸ்ட் லைக் 10 இயர்ஸாக ஹீ இஸ் ஸ்ட்ரகிளிங் டு கெட் ஆப்பர்ச்சுனிட்டி. படத்துக்காக மியூசிக் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆல்பமும் ரிலீஸ் பண்ணாமல் இண்டி சைடுக்குள்ளே வராமல் படத்துக்காக மட்டும்தான் இருப்பேன்னு சொல்லி அவருக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆக்சுவலாக இப்போவும் இருக்குது. ஒரு பாட்டு போட்டால் அது பயங்கர ஹிட் ஆகணும், ஒரு டீ கடைக்கு முன்னாடி போய் நின்று ஒரு 10 பேர் அதை கேட்கணும். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆன் தி அவுட்கம் நிறைய இருக்கிறதுனால ஹீ இஸ் நாட் ஏபிள் டு புட் அவுட் எனிதிங் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தார். ஒரு 3/4 மணி நேரம் தேவர் டாக்கிங். நான் எனக்கு தெரிந்த ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயத்த சொன்னேன். இந்த மாதிரி வீடியோ பண்ணுறத, வெண்முரசு வீடியோ பண்ணுறது மிஞ்சி போனால் ஒரு 100-200 பேர் பார்ப்பாங்க. ஆன் அன் ஆவரேஜாக 20-25 வியூக்கு மேலே போகாது இந்த வீடியோஸ்க்கெலாம். பட் சம்ஹவ் வி ஜஸ்ட் ஹேவ் டு டூ இட் ஃபார் அவர் செல்ஸ். வேறு எதுக்குமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட நான் சொன்னேன். ரொம்ப சாதாரண ஒரு விஷயந்தான். தென் ஐ அட்வைஸ்ட் ஹிம் டு கோ அண்ட் டாக் டு சம் ஒன். பார்ப்போம், அவர் பண்ணி வரேன் பார்ப்போம். ஸோ எவ்வளோ நாள் கழித்து இந்த வீடியோ பண்ணாலும், வாசிக்கிற நாளுக்கும் இதை வீடியோ பதிவு பண்ணுற நாளுக்கும் நிறைய இடைவெளி இருந்தாலும் ஒரு சின்ன ரிவிஷன் அடித்தா போகிறோம். நாம் வாசிக்கிறப்ப அடைந்த அத்தனை பேருவகைகளையும் திரும்ப ரிவைஸ் பண்ணுறப்போ நான் எடுத்து வச்சுருக்க சின்ன 1-2 புரோக்கன் இங்கிலீஷ் எழுதி வச்சுருக்கேன் அந்த நோட்ஸே போதும்னு நினைக்கிறேன். நான் என்ன உணர்ந்தேன், நான் என்ன மாதிரி லைக் என்ஜாய் பண்ணேன், எக்ஸைட் ஆனேன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக எடுத்து லைக் படிக்க முடியுது. இதை மட்டும் படித்தாலே போதுமே அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வீடியோவோட அவசியம் என்ன அப்படின்னா, எல்லா நாவலையும் முடிச்சுட்டு பல வருஷங்கள் கழித்து இதெல்லாத்தையும் திரும்ப கேட்கும்பொழுது எப்படி இருக்கும், எவ்வளோ ஞாபகம் இருக்கும். நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்தின விஷயத்தை திரும்ப நாம் கேட்கும்பொழுது பல வருடங்கள் கழித்தும் அதே சந்தோஷம் திரும்ப கிடைக்குமா? இது ஓகே, இது ஒரு வாரம் 1.5 வாரம் முன்னாடி படித்தது. ஸோ நோட் பண்ணி வச்சது ஈஸியாக என்னால் ரிமெம்பர் பண்ண முடிஞ்சது வாட் ஐ ஃபெல்ட் ஆக்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த வீடியோஸ்லாம் நான் ஒரு தட்டை கூட திரும்ப கேட்டதே கிடையாது. திரும்ப கேட்கும்பொழுது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங். ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குமா, இல்லை ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், நான் எனக்காகவே என்னுடைய ஃப்யூச்சர் செல்ஃபுக்காக கொடுத்துக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், ஒரு கிஃப்ட் மாதிரி இருக்குமா அந்த வீடியோஸ்லாம்? ஐ டோன்ட் நோ. இப்போதைக்கு என்னைய மகிழ வைக்கக்கூடிய, எனக்கு மிகப்பெரிய வாசிப்பின்பத்தை அளித்திருக்க, இல்லை ரொம்ப என்னை எக்ஸைட் பண்ணியிருக்கிற இந்த சென்டென்சஸ், இந்த நோட்ஸ், இந்த எண்ணங்களை எப்படி ஷேர் பண்ணுறது மட்டும் தான் என்னால் முடிஞ்சது. இட்ஸ் அ வே ஆஃப் எக்ஸ்பிரஷன், அவ்வளோதான். ரொம்ப மொக்க போடுறேன், அப்படி உள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். பட் 52, 53, 54 சாப்டர்ஸில் போன வீடியோஸ்லாம் பார்த்த மாதிரி இந்த யாதவர்கள் ஆஸ் அ குரூப், கஜயந்தபுரில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் ஆஸ் அ குரூப், 2 குரூப்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டான ஒரு கான்ட்ராஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தேர் மக்களாக அந்த ஒரு குரூப்பாக இருக்கும்பொழுது அவங்களுக்கு உண்டான அந்த குணநலன்கள், அந்த குணாம்சங்களை பற்றி தான் நிறையா பார்த்தோம். டோட்டலி ஆப்போசிட். இந்த பக்கம் களிவெறி ஆடி பயங்கரமான உச்சத்துக்கு அரைத்துண்டை எடுத்து அப்படி மேலே வீசக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு குதியாட்டம் போடக்கூடிய ஒரு மக்கள். இன்னொரு பக்கம் எந்த ஒரு உணர்ச்சியுமே காட்டாமல், இன்னும் ரொம்ப சொல்லப்போனால் ரொம்ப அடக்கி தனக்குள்ளே இருக்கிற எல்லா பொருள்களையும் அடக்கி ஒரு ஸ்டில் வாட்டருடைய எக்ஸ்ப்ரெஷனை ஃபேஸில் வச்சிருக்கக்கூடிய அந்த மக்கள். இப்படி 2 டோட்டலி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீப்புள் ஒரு இடத்துல ஒரு விழாவில் சேர்ந்து இருக்கிறது இருக்குல்ல, அதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கோம். இட்ஸ் லைக் வெரி லைக் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு totally different groups can coexist even for a few days, like that too for a விழா,
ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் சடங்கு அப்படிங்கிற இடத்துல எப்படி 2 பேர் சேர்ந்து இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு சின்ன ஒரு டவுட்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஆச்சரியம் வந்தது. ஆனால் இப்போது அதோட கண்டினியூஷனாக யாதவர்கள் ஆஸ் அ குரூப் அங்கே அந்த மக்களுடைய யாதவ மக்களுடைய ஒரு கட்டுப்பாடின்மையாக அவங்க அலையிறதாகட்டும், இவங்களெல்லாம் கட்டி ஆளவே முடியாது, எந்த ஒரு லீடரையும் அக்செப்ட் பண்ணாத ஒரு குரூப்பாக இதை பார்க்குறதாகட்டும், அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் தான் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் இட் இஸ் ஃபார் சம் ரீசன் இந்த சுபத்திரையோடைய அந்த மனத்தன்னேற்பை வச்சு தான் இவ்வளோ நாள் நம்ம யாதவர்கள் அப்படின்னாலே கிருஷ்ணனை அவங்களோட ஐடியாவில் தான் பார்க்குறாங்க, ஒரு கடவுளாக தான் பார்க்குறாங்க. கிருஷ்ணனை பார்க்குறதுக்கு யாதவ மக்களை கொடுத்து வச்சுருக்கணும். அவர் வேறு ஊருக்கு போகும்போது அங்கே இருக்கிற எல்லா மக்களும், முக்கியமாக பெண்கள்லாம் சூழ நின்று பார்க்குறாங்க, மலர்களை தூவுறாங்க. அப்படி ரொம்ப பாப்புலர் ஸோ பாப்புலரான கிருஷ்ணன் எப்படி யாதவர்கள் குரூப்னாலே, அந்த மக்கள்னாலேயே ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே இந்த ஆள் தோக்கணும் அப்படின்னு விளையிறாங்க அப்படிங்கிற மாதிரியான புதுவிதமான யாதவர்கள் ஆஸ் அ குரூப்பாக அந்த சொசைட்டிக்கு, அந்த சோஷியல் குரூப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குரூரமான ஒரு விளைவை தான் நான் பார்க்குறேன் ஒரு கடந்த சில சாப்டர்ஸாக. இது இந்த மனத்தன்னேற்பு வழியாகவே ஒட்டுமொத்த யாதவ மக்களும் சுபத்திரை இல்லை கிருஷ்ணனுடைய விளைவு நடக்கக்கூடாது, அதுக்கு எதிராக பலராமனோ இல்லை சுற்றி இருக்கிற வேறு சிலருடைய லைக் ஆசைகள் இல்லை அவங்களுடைய எண்ணங்கள் தான் வெற்றி பெறணும்னு நினைக்கிறது ஒரு விதத்தில் எங்கேயோ அவன் தோக்கணும்னு அந்த மக்கள் எதிர்பார்க்குறாங்களோ, அதுக்கு பலவிதமான நல்ல அரங்களெல்லாம் கூட சேர்த்துக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஃபைண்டிங் அ நியூ ஃபேஸ் ஆர் சம்திங் உள்ளுக்குள்ளே இந்த ஒட்டுமொத்த சொசைட்டிக்குள்ளே அடியாழத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரூரமான ஒரு இருண்மையான ஒரு ஆசை என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருந்தது இந்த சாப்டர்ஸ்லாம். அண்ட் இது ரொம்ப இன்டென்ஷனலாக நிறைய இடங்களை சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எகெயின் அந்த யாதவர் குரூப்பை பற்றி, இந்த யாதவ மக்களை பற்றி, அவங்க போடுற ஆட்டத்தையும், அவங்கள கட்டுக்குள்ளே வைக்க முடியாத ஒரு நிலையை பற்றியும், இதெல்லாம் ஒரு குரூப்பாக, இதெல்லாம் மனுஷங்களா, குரங்கு கூட கொஞ்சம் உருப்படியாக இது பண்ணோம், இவங்களெல்லாம் கட்டி ஆளவே முடியும், சுபத்திரை சொல்லக்கூடிய அந்த எரிச்சல் ஆகட்டும் எல்லாமே அந்த ஸ்டோரி டெல்லிங்கோட ஒரு பார்ட்டாக இருக்குது. யாதவர்கள் அந்த குலத்தை பற்றியே வேறு ஒரு திசைக்கு நம்மளை கொண்டு போகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆக்சுவலாக இதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணிகள் பின்னாடி இருக்குன்னு நான் நம்புகிறேன். லெட்ஸ் see, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே போயிடலாம். ஆல்ரெடி 7.5 நிமிஷம் முகப்பட்டாச்சு. ஒவ்வொரு முகத்திலும் கணத்தில் ஒரு துளியே கண் நிலைக்க முடிந்தது. ஆகவே முகங்களின் உள்ளுரையும் வெளிப்பாடுமான ஒன்றையே அறிய முடிந்தது. அதுவே அத்திறனை இருந்தது. அனைத்து முகங்களும் கலந்து உருவான ஒற்றை அலைபரப்பு, பல்லாயிரம் கோப்பைகளில் நிறையும் ஒரு நதியின் நீர். அது 52ஆம் சாப்டர் நான் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற பியூட்டிஃபுல்லான ஒரு இமேஜ், ஒரு குன்று, ஒரு மலை மேலே குரூப் ஆஃப் பீப்புள் செட்டிங், வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னுது, அந்த சடங்கு, அந்த விழவுகள்லாம் நடக்குது, சில பூஜைகள் நடக்குது, அதெல்லாம் பார்க்குறாங்க. அதை பார்க்கும் பொழுது அந்த ஒற்றை திரி விளக்கு இருக்கு, அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அழகாக இருந்தது. பியூட்டிஃபுல் இமேஜஸ். அந்த இமேஜ் இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்குது. ஸோ நிறைய ஊமைகள், நிறைய மெட்டஃபர்ஸ், அந்த ஒட்டுமொத்த சடங்கு பற்றி, அந்த விழவுகளை பற்றி, அந்த லைக் அந்த ஒட்டுமொத்த ஃபங்க்ஷன் பற்றின்னு வச்சுக்கலாமே, அந்த ஒட்டுமொத்த ஃபங்க்ஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது அவர் தான் அந்த சாப்டர் 52ஆம் சாப்டர். ஆனால் அதுக்குள்ளே அழகான மெட்டஃபர்ஸ், உண்மையிலே பியூட்டிஃபுல் இமேஜஸ் இருந்தது ஆக்சுவலாக அந்த சாப்டர் முழுக்க. அது வந்து நிறைய நோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இங்கே இந்த ஊரில் இருக்கிற மக்களுடைய நாம் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டில் வாட்டரை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு முகத்திலும் அவ்வளோ அமைதியும் ஒரு நிலைத்த தன்மையும் இருக்கக்கூடிய அந்த முகத்தை பற்றி இப்படி சொல்லும்போது, பல்லாயிரம் கோப்பைகளில் நிறையும் ஒரு நதியின் நீர் அப்படிங்கிறது the same characteristics, the same like traits carried by each and everyone in that village, right? அதுதான் அது சொல்லுது. தொன்மையான ஆணை ஒன்று அவர்களின் அகப்புலனில் உறைவது போல யாதவர் மண்ணில் புதர்களுக்கும் உருளைப்பாறைகளுக்கும் மூடாக அமர்ந்தனர். பின்னிறையில் வந்து கொண்டிருந்தவர்கள் அந்த அமைதியை கேட்டே அமைதி கொண்டனர். இவங்க மேலே அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. அந்த நம்ம சொன்னோம்ல, எல்ஜிபி படத்தில் வரக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் கேமரா வச்சு கேப்சர் பண்ண மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஷாட், ஒரு பியூட்டிஃபுல் இமேஜ், ரைட்? அந்த தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு மேலே போகும் பொழுது ஒட்டுமொத்த யாதவர் குரூப்பை பற்றி போன வீடியோலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம்
போன சாப்டர்ஸில் அவர் ஜெய் சொல்லியிருப்பார். இப்போ அந்த மேலே வர வர அந்த ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய இந்த ஈவெண்ட் நடக்கக்கூடிய இடத்துக்கு வரும்பொழுது அது வரைக்கும் கூச்சலும் கும்மாளமும் போட்டுட்டு இருந்தால் அங்கேருந்து அமைதினால அந்த இடத்துல நுழையும் பொழுது அங்கே இருக்கிற சைலன்ஸ் டக்குன்னு அவங்க உள்வாங்கிக்கிறாங்களே. இது எப்படின்னா, இப்போ பிளேக்கெலாம் போனோம் இல்லை ஈவன் தேட்டருக்கெலாம் போனோம் அப்படின்னா நம்ம வெளில கச்சமச்சா சத்தம் போட்டுக்கிட்டே இருப்போம். இல்லை ஒரு கிளாஸ் லெக்சர் போகும்பொழுது வெளில பயங்கரமாக சத்தம் போட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருப்போம். ஆனால் ஒரு அமைதியான இடத்துல அமைதியை காக்க வேண்டிய ஒரு இடத்துக்குள்ள ஆல்ரெடி மனிதர்கள் ஒரு அமைதியை காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்துல கோயிலை கூட எடுத்துக்கலாம், ரைட்? அப்படி உள்ள நுழைஞ்ச உடனே நாமளும் ஒட்டுமொத்த குரூப் அப்படி சைலண்ட்டாக போகும்ல, ஒரு மிகப்பெரிய பேரிரைச்சிலிருந்து அமைதிக்கு போகக்கூடிய அந்த ஒரு பிக் ட்ரான்சிஷன் அது டக்குன்னு என் காதில் கேட்ட மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான அப்சர்வேஷனாக இருந்தது. இப்படி ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லும் பொழுது தான் இந்த ஒரு மைக்ரோ அப்சர்வேஷன் ரொம்ப ரொம்ப ஸ்மால் பட் பவர்ஃபுல், ரொம்ப ரொம்ப மைக்ரோ பட் பவர்ஃபுல் அப்சர்வேஷன் எனக்கு தோணுச்சு. டக்குன்னு அந்த இடத்துக்குள்ள போய் உட்காந்த மாதிரி இருந்துச்சு. பெண்களும் குழந்தைகளும் முதியவரும் அடங்கிய அப்பெருங்கூட்டம் ஓருடலும் 10,000 கால்களும் கொண்ட அட்டை போல மாறி இருந்தது. அது ஒரு அழகான ஒரு அனலாஜி, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது ஓருடலும் 10,000 கால்களும் கொண்ட அட்டை போல மாறி இருந்தது அப்படின்னு. ஸோ எல்லாமே இந்த இடத்துல இந்த 52ஆவது சாப்டரில் முக்கால்வாசி நம்ம பார்க்குறது என்னென்னா, இப்போ 53, 54 எடுத்துக்கிட்டோம்னா சுபத்திரைக்கும் அர்ஜுனுக்கும் இல்லை இளையாதவன் ஒரு கடத்துக்கு முன்னே கிளம்பி போயிடுறான். பட் இவங்க 2 பேருக்கும் நடக்கக்கூடிய இந்த ஹியூமன் ட்ராமா பார்க்குறோம். ஆனால் 52ஆவது சாப்டரில் டோட்டலாக யூ வில் ஹாவ் இமேஜஸ், யூ வில் ஹாவ் வீடியோஸ், லைக் எஸ்பெஷலி ஒரு 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 கேமராவை எங்கேயோ வச்சுட்டு அந்த மொத்த குரூப்பையும் அந்த மொத்த ஈவெண்ட்டையும் கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை இருக்குல்ல, அப்படி தான் பார்க்க முடியுது இந்த ஒட்டுமொத்த சாப்டரையுமே. அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் அந்த மொத்த சாப்டர் ஆஸ் அ வாசகனை என்னால் பார்க்க முடிஞ்சுது. வெகு சில இடங்களில் அர்ஜுனன் பக்கத்தில் இருக்கிற யாதவன்ட்ட கொஞ்சம் வேணும்னே கொஞ்சம் ஹை ஃபண்டாவாக பேசுகிறது இருக்குல்ல, அந்த இடத்துல மட்டும் ஒரு அர்ஜுனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க முடியுது. மற்றபடி எல்லாமே லைக் பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு எங்கேயோ இருக்குது. அந்த மலையில் நடக்கிற ஒரு விஷயத்தை வேறு ஏதோ ஒரு மிகப்பெரிய அதோட தாண்டின ஒரு ஹைட்டாக உள்ள மலையிலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கு எல்லாமே. அப்படி பார்க்கும்பொழுது தான் அப்பெருங்கூட்டம் ஓருடலும் 10,000 கால்களும் கொண்ட அட்டை போல மாறி இருந்தது அப்படிங்கிற அந்த அனலாஜி சூப்பராக இருந்தது. இங்கு நிறைந்து நிற்கும் அமைதியை எப்பாறைகள் யுக யுகங்களாக பேணி வந்தன அல்லவா என்றான். திகைத்த நோக்குடன் அவன் ஆம் என்று சொல்லி விழிகளை திருப்பிக் கொண்டான். பின்பு அறியாமல் தன் உடலை சற்று அசைத்து விளக்கினான். அர்ஜுனன் சிரிப்பை அடக்கி கொண்டு மறுபக்கம் திரும்ப அவனை நோக்கி கொண்டிருந்த யாதவன் ஒருவன் பதறி விழித்திருப்பினான். நாம் பாறைகளைப் போல் ஆக முடியாது யாதவரே என்று அர்ஜுனன் சொன்னான். ஆம் என்று அவன் நிலையெழுந்த விழிகளுடன் ஆம் என்றான் அவன் நிலை அழிந்த விழிகளுடன். ஏனென்றால் பாறைகள் எண்ணங்களால் தங்கள் உடலை அசைக்கும் வலுவற்றவை. அவன் உடைந்த குரலில் உண்மைதான் என்றான். மானுடர் தங்கள் உள்ளங்களை உருமாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். எனவே உருமாறிக்கொண்டே இருக்கிறார்கள். நீர்த்துளிகளைப் போல. நீர்த்துளியை அவ்வடிவில் நிறுத்துவது அதன் உள் விளைவு அல்லவா என்றான். ஆம் என்றான். இது படிக்கும் பொழுது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. இப்போ எடுத்து சொல்லும் பொழுது கான்டெக்ட் கொடுத்து தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அங்கே அர்ஜுனன் அப்படியான ஒரு பெரும் மக்கள் திரளுக்கு நடுவில் உட்காந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டு இருக்கான்ல, கிட்டத்தட்ட அவனே அங்கே ரொம்ப ஃபிலாசபிக்கலான ஒரு மைண்ட் ஸ்பேஸ்குள்ளே போகிறான். பக்கத்தில் சும்மா உட்காந்துருக்க ஒரு யாதவனை பிடிச்சி இதை மாதிரிலாம் பிடிச்சி போட்டு வாங்கிட்டு இருக்கான். அவனை வந்து பயப்படுத்திட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய யோகின்னு தான் அவனை சொல்கிறாங்க அர்ஜுனனை இந்த இடத்துல. ஸோ யோகிட்ட ஏதோ பேச்சு கொடுக்க அந்த யாதவன் ஒரு சாதாரண யாதவன்ட்ட ரொம்ப 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 ஹை ஃபண்டாக பேசும்பொழுது இட் வாஸ் வெரி டீப். அட் த சேம் டைம் இட் வாஸ் வெரி ஃபன்னி ஆஸ் வெல். எனக்கு உடனே இந்த மிகப்பெரிய பேராவை படித்த உடனே எனக்கு ஞாபகம் வந்தது யார்கிட்ட அப்படிங்கிற ஒரு ஜேவோட ஒரு கட்டுரை ரொம்ப ரீசெண்டாக தான் மறுபிரசுரமாச்சு. எப்பயோ எழுதின கட்டுரை அது, ஆனால் ரீசெண்டாக மறுபிரசுரமாச்சு. அதை நான் படிச்சுட்டு இருக்கிறப்ப எனக்கு சிரிப்பு வந்தது. அதே மாதிரி தான் இங்கே இருந்தது ஆக்சுவலாக. ரொம்ப இன்டென்ஷனலாக ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்களை பேசி அருகில் இருக்கிறவர்களை கொஞ்சம் மிரள வைக்கிறது இருக்குல்ல, கொஞ்சம் பயப்பட வைக்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்கே நடக்குது. அதுவும் தெரிஞ்சு அர்ஜுனன் சிரிச்சுக்கிட்டே பண்ணுறது இன்னும் நல்லா இருந்தது. அதை படிக்கிறப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு நகைச்சுவை கொண்ட ஒரு மனநிலை தான் எனக்கு உண்டாச்சு. பட் ஆனால் இது சொல்லப்பட்ட விஷயத்தையும் நான் வந்து மறுக்க மாட்டேன். ஆக்சுவலாக கொஞ்சம் டீப்பான விஷயந்தான். சில நேரங்களில் நம்மளே அறியாமல் ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டில் இருக்கும்பொழுது நமக்குள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்கும், ஊற்று எடுத்துக்கிட்டே இருக்கும், அது பாட்டு வந்துட்டு இருக்கும், நாம் எதுவுமே செய்ய தேவையில்லை. அந்த ஒரு
அட்மாஸ்ஃபியரில் அந்த ஒரு என்விரான்மெண்ட்டில் போய் உட்காந்தா மட்டும் போதும். இட் வில் ஜஸ்ட் கம் ஆட்டோமேட்டிக்லி கம்ல. அப்படியான ஒரு ஸ்பேஸில் தான் அர்ஜுன் இருக்கான். அது பக்கத்தில் இருக்கிற அர்ஜுனனை இது ஒரு சாதாரண ஒரு யாதவனை போட்டு மரல வச்சிட்டு இருக்கான். அப்படிங்கும்பொழுது அது ரொம்ப ஃபன்னியான ஒரு இன்சிடென்ட்டாகவும் மாறுது. பட் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம்தான். மானுடர் தங்கள் உள்ளங்களை உருமாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள், எனவே உருமாறிக்கொண்டே இருக்கிறார்கள். நீர்த்துளிகளை போல நீர்த்துளியை வடிவில் நிறுத்துவது அதன் உள்வழிவு அல்லவா அப்படிங்கிறதாகட்டும், பாறைகளோட மனிதர்களை ஒப்பிட்டு பேசுகிறதாகட்டும், இது எல்லாமே கொஞ்சம் இன்டென்ஷனலாக சொன்ன மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் கொஞ்சம் டீப்பாக எனக்கு பட்டுச்சு ஆக்சுவலாக. ஒரு சொல் கூட விளங்காமலே அப்பாடலை அத்தனை தெளிவாக உள்வாங்க முடிந்தது. அத்தனை பெருங்கூட்டம் ஏற்று பாடுவதென்றால் பாடல் மிக எளிமையானதாக இருக்க வேண்டும், மிக குறைவான சொற்களை சொல்ல வேண்டும். தனி மனிதர்கள் கற்பவை விரிவானவை, சிக்கலானவை, புரிந்து கொள்ள கடினமானவை. பெருந்திரளான மனிதர்களை நோக்கி அறிவு விரிவடையுந்தோறும் அது எளிமையாகிறது, ஆனால் பெருவிசையும் பொருட்செறிவும் கொண்டதாக மாறுகிறது. அகெயின் ஒரு ஒரு ரொம்ப ஆழமான ஒரு கன்றை இதெல்லாம் அதை பார்க்குறேன். இந்த மாதிரி லைஃப்பில் நாம் என்னென்னமோ ரியலைஸ் பண்ணி கான்வர்சேஷன்ஸில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை நாம் தனியாக உட்காந்து சீலிங்கை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கும்போது சில எண்ணங்கள் உதிக்கணும். அந்த எண்ணங்களில் ஏதோ ஒரு உண்மை ஒழிஞ்சிருக்கும். அந்த உண்மையை நம்ம உள்ளே தேடி போய் ஒரு சர்ஃபேஸ் லெவலில் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை வச்சு அந்த உண்மையை தேடி கண்டுபிடிக்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும்ல. அந்த மாதிரியான ஒரு எக்ஸைட்மெண்ட் இதை படிக்கிறப்போ எனக்கு வந்தது. ஸோ எகெயின் ஒரு ரியலைசேஷன், லைஃப்பில் நமக்கு கிடைக்கக்கூட சில ரியலைசேஷனை எடுத்து ஒரு நாவலில் படிக்கும்பொழுது கரெக்டாக அந்த இடத்துல பொருந்தும் பொழுது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி இந்த லைன் இருக்குல்ல, ஒரு பாடல், அந்த பாடல் அங்கே இருக்கிற அத்தனை பேரும் ரொம்ப ரொம்ப சிங்க்டாக பாடுறாங்க அந்த ஈவெண்ட், அந்த ஃபங்க்ஷனில், ரைட்? அப்படி பாடும் பொழுது பேசிக்கலி ஒரு அசெஷன் ஆஃப் ரிஷபதேவர் தானே இது. சாரி, நாட் ரிஷபதேவர், ரைவதர்களுடைய இன்னும் லைக் மலையேற்றத்தை தானே, இல்லை ரைவதர்களுடைய விண்ணேற்றத்தை தானே இது இன்னும் இந்த ஃபங்க்ஷனு. ஸோ அந்த இடத்துல ரிஷபதேவருக்கு கேட்ட சில ஒரு பாடல் இருக்குல்ல, அந்த பாடல் மாதிரி ஏதோ ஒன்று கேட்குதோ அர்ஜுனனுக்கு இந்த சாப்டரோட லாஸ்ட்டில், அப்படிங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது வேற. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த பாடல் பாடப்படுதில்ல, அப்படி பாடல் பாடப்படும்போது எல்லாருமே வந்து சேர்ந்து பாடக்கூடிய அந்த ஒரு விஷயம் எவ்வளோ முக்கியமான விஷயம். ஏன்னா இது சாதாரண ஒரு இன்சிடென்ட். அப்போ அதன் வழியாக நாம் ஜென்ரலைஸ் பண்ணி தியரட்டிக்கலாக ஒரு விஷயத்தை கொண்டு வரோம். இவ்வளோ எளிமையாக இல்லை, எல்லாரும் பாடக்கூடிய விதத்தில் இருக்குன்னா அது ரொம்ப எளிமையாகும், எல்லாரையும் போய் சென்று சேர்ந்தடைய வேண்டும்ங்கிற நோக்கத்துக்காக இயற்றப்பட்ட ஒரு பாடலாக இருக்க வேண்டும். ஒன்று ரொம்ப சுருக்கமாகவும் கொஞ்சம் பொருள் தெளிந்தும் புரிந்து லைக் பெருவிசையும் பொருட்செறிவும் கொண்டதாக மாறுகிறது. அவ்வளோ ஜனரஞ்சகமாக போய் சேரணும் ஒரு பாடல் அப்படின்னா. அத்தனை பெருங்கூட்டம் ஏற்று பாடுவதால் பாடல் மிக எளிமையானதாக இருக்க வேண்டும், எளிமையாகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும், மிக குறைவான சொற்களை சொல்லப்பட்டிருக்க வேண்டும், அது மீண்டும் மீண்டும் அந்த சொற்கள் சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு எக்ஸ்டென்ஷனாக நான் பார்க்குறேன். மிக குறைவான சொற்கள், அதை மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய சொற்கள், எளிமையான சொற்கள், இதுதான் ஜனத்திரர்களுக்கு போய் சென்றடையும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ப்ளஸ் அதில் அப்படி சென்றடைகிறதுனாலே ஒரு பெருவிசையும் பொருட்செறிவும் கொண்டதாக மாறுகிறது. I think when it is accepted by mass, இங்கே ஒரு மிகப்பெரிய சோஷியல் சைக்காலஜி பேசப்படுதோன்னு எனக்கு தோணுது. திஸ் இஸ் ஹவ் ஐ see it. ஒரு சாதாரண பாடல், குறைந்த வரிகளுடைய பாடல், அது ஒரு மாஸ் அப்பீல், ஆர் எந்த ஒரு விஷயமே மிகப்பெரிய ஒரு மாஸ் அப்பீல், ரொம்ப சிம்பிளான விஷயம் போகும்பொழுது அதற்கான பொருட்செறிவு, அதற்கான டென்ஸ் கண்டென்ட், டென்ஸான மீனிங் போய் சேருதோ, அப்படி உருமாறுதோ, நாமளே அதை உருவாக்கிக்கிறோமோ, ஆஸ் லைக் ஒரு சொசைட்டி அதை உருவாக்கிக்கிறோமோ. ஸோ நம்ம எது மேலே ரொம்ப ஒரு லென்ஸை போட்டு ரொம்ப ஆராய்ந்து ரொம்ப பொருட்படுத்தி ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறோமோ, அதில் ஒரு ஜனரஞ்சகத்தன்மை இருந்தால் மட்டும்தான் அப்படி பார்க்க முடியும். அப்படி பார்க்குறதுனாலே அதன் மேலே நாம் ஒரு விசையை ஏற்றி, ஒரு ஆர்டரை ஏற்றி, அதற்கான பொருட்செறிவை நாமளே உருவாக்கி, அதற்கான ஒரு எக்ஸ்ட்ரா மீனிங்கை, ஒரு டீப் மீனிங்கை நாமளே கொடுத்து அப்படி உருமாற்றுறோமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. வேறஸ் ஆன் தி அதர் சைடு, இது எனக்கு பிடிச்சது, தனி மனிதர்கள் கற்பவை விரிவானவை, சிக்கலானவை, புரிந்து கொள்ள கடினமானவை. இங்கே ஒரு டோட்டலி கான்ட்ராஸ்டிங்காக டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ அப்படியே உச்சத்துக்கு போனோம்னா ரொம்ப 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 க்ரீமி லேயரான ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா, எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு ஈக்குவேஷனாக இருந்தால் ரொம்ப சூப்பர். y=mx+c ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அதுவே மேலே போய் ஒரு ஹில்ஸ் கவாகட்டும், இல்லை வேறு ஏதாவது மிகப்பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்கில் வேறு ஏதோ ஒரு ரொம்ப 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 கஷ்டமான ஈக்குவேஷனை ரொம்ப 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 வெகு சிலருக்கு மட்டுமே இந்த உலகத்திலே புரிஞ்சு வச்சுக்கக்கூடிய
புரிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த சில ஈக்குவேஷன்ஸ் ஒரு சிலரை மட்டும்தான் நான் படிக்க முடியும் இல்லையா? ஸோ அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். தனி மனிதர்கள் கற்பவை ரொம்ப ரொம்ப குழப்பமானவை, கடினமானவை, சிக்கலானவை, புரிந்து கொள்ள முடியாதவை அப்படிங்கிறது ஏன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது படிக்கிறப்ப. அந்த கான்ட்ராஸ்ட் எனக்கு இந்த கான்ட்ராஸ்ட்டை படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இட்ஸ் அ பிக் ரியலைசேஷன் ஆஸ் வெல், ரைட்? இட்ஸ் அ பிக் ட்ரூத் அப்படின்னு சொன்ன ரியலைசேஷன் சொல்கிறது எல்லாமே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழமான ஒரு உண்மை. அந்த ஆழம்ங்கிறது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா உட்காந்து யோசித்து ஏதோ ஒரு கணத்தில் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும்பொழுது மட்டும்தான் அந்த உண்மை வெளிப்படும். அதுக்கு அடியில் செயல்படக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த ஒரு கட்டமைப்பு நம்மளுக்கு புரிய வரும். அப்படியான ஒரு கட்டமைப்பு தான் அதில் இருக்குது. குரூப்பாக இருக்கும் பொழுது மக்களுக்கு எப்படி போய் சேரும், இல்லை எதெல்லாம் விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் சேரும், அது எப்படி உருமாறும் அப்படிங்கிறதாகட்டும், தனி மனிதனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதாகட்டும். இந்த ஒரு கான்ட்ராஸ்ட் நல்லா இருந்தது. அர்ஜுனன் அந்த மலை உச்சியின் பெரு விளக்கன்றி வேற எதையும் பார்க்க முடியாதிருப்பதை எண்ணிக்கொண்டான். இருளில் ஒற்றை விளக்கு மட்டுமே தெரியும் போது விழிக்கு வேறு வழியே இல்லை. சூழ்ந்திருந்த விண்மீன்களின் நடுவே செந்நிறமான தீற்றல், மானுடர் அமைத்த விண்மீன். பியூட்டிஃபுல் இமேஜ், பியூட்டிஃபுல் இமேஜ். இந்த ஒரு இமேஜ் தான் இந்த ஒரு மலைப்பாறையில் யோசிச்சு பார்க்குறேன். ஜஸ்ட் லைக் ஃபீல் லைக் ரொம்ப கிளிஷேடாக சொன்னோம்னா, அந்த இடத்துல போய் உட்காந்த ஒரு அனுபவத்தை கொடுத்ததுன்னு சொல்லலாம். இல்லை அந்த இடத்துல உட்காரணுங்கிற ஒரு விழைவை எனக்கு ஒரு ஏக்கத்தை உண்டாக்குனுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மலைப்பாறையில் நிறைய மக்கள் சூழ, லைக் ஒரு கொஞ்சோண்டு நிலவொளியில் இல்லை நட்சத்திரங்களின் ஒளியில் ஒரே அந்த ஒரு சிங்கிள் விளக்கு எரியுதே, ஒற்றை விளக்கு மட்டுமே தெரியும் போது விழிக்கு வரியே இல்லை, அதை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த ஒற்றை விளக்கு, அந்த சுடர் ஆடும், நெளிந்து ஆடும் அந்த ஒற்றை ஒளியை மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். பக்கத்தில் இருக்கனோட மூஞ்சி கூட தெரியாது, ஃபுல்லாக ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படிங்கும் பொழுது அந்த ஒற்றை ஒளி எவ்வளோ பவர்ஃபுல்லான, எவ்வளோ அழகான ஒரு ஒளி இல்லை? சுபத்திரை சற்று ஏளனமாக கையை வீசி சிரித்து, இவரல்ல கையிலே ஆளும் முக்கன் முதல்வனின் முதற்படைத் தலைவர் வீரபத்ரனே 1000 வருடம் தங்கி போர்க்களை கற்பித்தாலும் யாதவர் எதையும் கற்றுக்கொள்ளப் போவதில்லை. மூத்தவரே, நேற்றிரவு அவர்கள் இந்நகரில் நடந்து கொண்ட முறையை கண்டு நான் திகைத்து விட்டேன். ஒழுங்கென்றும் முறைமை என்றும் ஏதாவது எஞ்சினால் அதை தேடி கண்டடைந்து மீறிவிட முயல்பவர்கள் போல தோன்றினர். விலங்குகளுக்கு கூட அவற்றின் தலைமுறைகள் வகுத்தளித்த கால் நெறியும் நிறை ஒழுங்கும் உண்டு. இவர்கள் வெறும் ஊன் திரள் என்றால். எனக்கு போன வீடியோவில் இதெல்லாம் சொல்லியிருக்கேன்னா எனக்கு தெரியல. இந்த ஒட்டுமொத்த எகெயின் யாதவ மக்களை பற்றி, இந்த யாதவ குலத்தை பற்றின்னு சொல்ல முடியாது, இந்த யாதவ பெருந்திரளை பற்றி, இந்த பெரும் மக்கள் கூட்டத்தை பற்றி, யாதவர்கள் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளும் இந்த மக்கள் கூட்டத்தின் இந்த ஒழுங்கற்ற தன்மை, அதான் அவன் சொல்கிற மாதிரி அனிமல்ஸ்க்கு கூட அதோடைய தலைமுறைகள் கற்றுக் கொடுத்த கால் நெறியும் கால் நெறியும் லைக் நிறை ஒழுங்கும் உண்டு. எந்த ஒரு ஒழுங்கும் இல்லாத கண்ணா அப்படின்னான்னு அலைந்து திரிகின்ற இந்த யாதவ கூட்டத்தை எவனாலும் கட்டுப்படுத்த முடியாது, எவனும் தலைவன் என்று ஏற்றுக்கொள்ளாத ஒரு குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமாக கனெக்ட் ஆனது ஒரு விஷயந்தான். நான் ஒரு வருஷம்தான் ஜெர்மனியில் தங்கியிருப்பேன். ஒரு வருஷம் இல்லை 10 மாதம் சொல்லலாம் கரெக்டாக சொல்லணும்னா. அங்கே இருந்தப்போ திரும்ப திரும்ப எனக்கு தோணுது, எந்த ஒரு மியூசியம்க்கோ, நிறைய மியூசியம்ஸ் அது இதுன்னு அலைய ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். அங்கே ஏதோ ஒரு இந்தியன் குரூப்பு இந்தியாவிலேருந்து ஜெர்மனியில் வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு குரூப் இருக்குல்ல, நான் முக்கால்வாசி இடங்களில் தனியாகவே சுற்றிட்டு இருந்தேன். ஆப்வியஸ்லி ஐ குடன்ட் கெட் லைக் மச் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்களாம் ஒரு 2 இல்லை 3 இல்லை 4 பேராக வருவாங்க. ஒரு அந்த ஒரு ரொம்ப ரொம்ப ஜெர்மனியில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப் டக்காய் நினைக்கிறேன், டக்காவ் இஃப் ஐம் நாட் ப்ரொனன்சிங் கரெக்டாக சொல்லணும், அதை கரெக்டாக டக்காவ் கான்சன்ட்ரேஷன் கேம்ப். அது மியூனிக்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கம்தான். அங்கே போயிருக்கும் பொழுது கூட ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக உள்ளே வரும்பொழுது மியூசிக் போடாதீங்க, எந்த லோகோ இல்லை சிம்பிள் உள்ள ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வராதிங்க உள்ளுக்குள்ளே, இது கான்சன்ட்ரேஷன் கேம்ப், இங்கே கொஞ்சம் சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கன்னு ரொம்ப ரொம்ப எடுத்து தெளிவாக போட்டு வச்சுருந்தாலும் உள்ளுக்குள்ளே போகும்பொழுது சில இந்தியன்ஸ் பாட்டு போட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டுலாம் இருந்தாங்க. நான் ஒரு பக்கம் ஒரு வரவழைக்கப்பட்ட அப்படின்னு சொல்ல முடியாது, வேற ஒரு ஜோனுக்குள்ளே நான் தள்ளப்பட்டேன்.
அங்கே இருந்த சில மக்களுடைய சில விக்டிம்ஸோடைய கதைகளை படிக்கும் பொழுது, அவங்களோட ஃபோட்டோஸை பார்க்கும்போது, அந்த இடத்த பார்க்கும் பொழுது, ஒட்டுமொத்தமாக வேற ஒரு ஜோனுக்குள்ளே நான் போயிட்டு இருக்கும்பொழுது பக்கத்தில் இருக்க அந்த இந்தியன்ஸ் வந்து பாட்டு பாடுறதாகட்டும், ஒரு முணுமுணுக்கிறதாகட்டும், ஹம் பண்ணுறதாகட்டும், சில நேரங்களில் வந்து மொபைலில் லைட்டாக வந்து மியூசிக் போடுறதாகட்டும், ரொம்ப ரொம்ப எரிச்சலை கலப்பின ஒரு செய்கையாக இருந்தது. எனக்கு இன்னும் அதெல்லாம் நினைவு வந்துக்கிட்டே இருந்தது இங்கே படிக்கும் பொழுது. ஒரு பக்கம் கஜேந்திரபுரியில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய ரொம்ப ரொம்ப அமைதியான ஸ்டில் வாட்டருக்கு உண்டான அந்த ஒரு காமான மைண்ட் செட், அதை முகத்தில் தெரியக்கூடிய அந்த ஒரு விஷயமாகட்டும், அதுக்கு ஆப்போசிட்டாக யாதவர்களுடைய இந்த அட்டூழியமாகட்டும், இந்த யாதவர்களை இந்தியன்ஸை வச்சு நான் ரெப்ரசன்ட் என் மைண்டில் நான் கற்பனை பண்ணிக்கிட்டேன். ஒரு ஜெர்மனி மாதிரி ஒரு லைக் நாட்டில் அங்கே வரக்கூடிய அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பில் இருந்த அத்தனை வெளிநாட்டவர்களும் எனக்கு வெளிநாட்டவர்கள், அந்த உள்ளூர்காரங்க, இல்லை யூரோப்பியன் மக்கள், ரைட்? அந்த யூரோப்பியன் மக்கள் எல்லாம் அவ்வளோ அமைதியாக ஒரு வார்த்தை கூட பேசாமல் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இந்தியன்ஸ் ஒரு 4 பேர் சேர்ந்து அங்கே போட்ட அட்டருகே ரொம்ப கம்மியாக தான் போட்டாங்க. நான் ரொம்ப இதெல்லாம் சொல்லலை. ஆனால் அதுவே வந்து சகிக்க முடியாத அளவுக்கு இருந்தது. எனக்கு எப்போ வந்து ஒரு 2 குரூப்போடைய டோட்டல் கான்ட்ராஸ்ட்டை பற்றி பேசினாலும், அதில் ஒரு குரூப்பு செய்யக்கூடிய இந்த அட்டுழியத்தை பற்றி பேசினாலும், எனக்கு இந்தியன்ஸ் ஃபாரின் தேசத்தில் போய் பண்ணக்கூடிய சில அக்கிரமங்கள் தான் ஞாபகம் வரும். இது நியூஸில் கூட பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். கனடாவில் ஆகட்டும், இல்லை ஃப்ரான்ஸில் ஆகட்டும், காவடி எடுத்துகிட்டு போகிறது, ரோடு முழுக்க ஃபங்க்ஷனுங்கிற பேரில் எல்லாரையும் பிடிச்சி டிஸ்டர்ப் பண்ணுறதாகட்டும், பேண்டு வாசிக்கிறது, பயங்கரமாக சத்தம் போட்டு விசில் அடிக்கிறது, அவன் லைக் வாட் தி ஃபக் இஸ் திஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வேற ஒரு நாட்டுக்கு போனீங்கன்னா நீ அங்கே இருக்கிற கல்ச்சரை நீ கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழ கற்றுக்கோ அப்படிங்கிறது தான் என்னுடைய பதிலாக இருக்கும். இங்கே யாதவர்கள் இவங்களுடைய ஊருக்கு தான் வந்திருக்காங்க. நீ சூத்த மூட்டை உட்காரு, நீ கொஞ்சம் அமைதியாரு, இந்த மக்களை பார்த்தாது எப்படி நடந்துக்கணும்னு கற்றுக்கோ அப்படிங்கிறவன் எனக்கு யாதவர்கள் மேலே எனக்கே எரிச்சலை வந்தது. சுபத்திரையோட எரிச்சலை ஒரு கட்டத்தில் நான் வாங்கிக்க ஆரம்பிச்சிட்டேன், உள்வாங்க ஆரம்பிச்சிட்டேன். எஸ், இந்த யாதவர்களை திருத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி. யா சுபத்திரை கண நேரத்தில் அவளில் எழுந்த சினத்துடன் பீடத்தை விட்டு எழுந்து, ஆனால் அவர்கள் அனைவரும் மறுக்க முடியாத தலைவராக என் தமையனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். முன்பு கார்த்திவீரியன் தலைமையில் அவர்கள் ஒருங்கிணைந்தனர் என்ன வரலாறும் உள்ளது என்றாள். ஆனால் அவன் சொன்னது உண்மை என்று அறிந்தமையால் எழுந்த சினம் அது என அவளுக்கு உடனே தெரிந்தது. அதாவது, ஆனால் அவன் சொன்னது உண்மை என்று அறிந்தமையால் எழுந்த சினம் அது என அவளுக்கு உடனே தெரிந்தது. கான்டெக்ஸ்ட் கொடுத்தே ஆகணும். நான் ரொம்ப எதிர்பார்த்த அர்ஜுனன் அண்ட் சுபத்திரையோட கான்வர்சேஷன் 53ஆம் சாப்டரில் ஸ்டார்ட் ஆகுது. 54ஆம் சாப்டரில் ஒரு பீக்குக்கு போகும்னு நான் நினச்சேன், போச்சு. பட் ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு போல. பட் இந்த ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸில் எஸ், சுபத்திரை வந்து கம்ப்ளீட்டாக போட்டு தள்ளுறா. லைக் இந்த குரூப்பெல்லாம் இந்த ஒரு மந்தையை மேய்க்கணுமே, இப்படி ஒரு யாதவ மந்தையை மேய்க்கணுமே, அப்போ கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு கீழறங்கி யாதவ மக்களை பற்றி அவள் பேசுகிறா. இந்த கூட்டத்தை பற்றி, இந்த பெருந்தரலை பற்றி, இங்கே இருக்கிற இந்த ஒழுங்கின்மையை பற்றி, அவங்க போடக்கூடிய கூச்சலை பற்றி ரொம்ப ரொம்ப அருவருப்பாக பேசுகிறாள். இப்படி பேசும்பொழுது அர்ஜுனன் சொல்லக்கூடிய இந்த ஒரு சென்டென்ஸ், தே காண்ட் அக்செப்ட் அ சிங்கிள் லீடர், அப்படி சொன்னவனே எனக்கு உடனே வந்தது, இளையாதவன் தான் இருக்கானே, இவனை ஏற்றிருக்காங்களே, இவ்வளோ பெரிய ஒரு லீடராக தான் ஏற்றிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அங்கே சுபத்திரைக்கு வரக்கூடிய எனக்கு வந்து சந்தேகமான, சுபத்திரைக்கு வந்து ஒரு கோபம். நீ எப்படா இப்படி சொல்லலாம்? என்னுடைய மூத்தவனாகிய இளையாதவனை அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே லீடர் தானே ஏற்றிருக்காங்க. முன்னாடி முன்னொரு காலத்தில் இதே யாதவ குரூப் தான், இதே யாதவ சமூகம் தான் கார்த்திவீரியன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை வந்து லீடராக ஏற்றிருக்காங்க. ஹவு கேன் யூ டெல் திஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதே சம்ஹவ் ஷி இஸ் நாட் கன்வின்ஸ்ட். அந்த இடத்துல தான் ரொம்ப ரொம்ப நுவான்ஸாக ஒரு இடத்த டச் பண்ணுறாரு நான் நம்புகிறேன். அதாவது நமக்கு லைக் நமக்கு நாம் ஒரு பாயிண்ட் வைக்கிறோம், பட் நம்மளுடைய குலத்தை பற்றி, இல்லை நம்மளுடைய இப்படியே சொல்லலாம், நம்மளோட ஜாதியை பற்றியோ இல்லை நம்மளுடைய ஃபேமிலியை பற்றியோ நாமளே குறை கூடுறப்போ இட்ஸ் ஓகே, இட்ஸ் அக்செப்டபிள் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் வெளியிருந்து ஒருத்தன், இப்போதைக்கு சுபத்திரை அர்ஜுனன் வந்து ஒரு சிவயோகி, ஒரு யோகி தான். ஷி டசன்ட் ஈவன் நோ தட் ஹீ இஸ் அர்ஜுனன் இந்த இடத்துல, ரைட்? ஒரு யோகி, அங்கங்கே திருந்தி கொண்டிருக்கிற போர்க்களை கற்ற ஒரு யோகி, என்னுடைய குலத்தை பற்றி நீ எப்படி இப்படி சொல்லலாம், நீ எப்படி இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கலாம் அப்படின்னு ஒரு கோபத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சுபத்திரை சொல்கிறதுக்கு அவளுக்கு கன்வின்சிங்காக இல்லை. லைக் அந்த கன்வின்சிங்காக இல்லாததுனாலேயே அந்த யோகி மேலே, அர்ஜுனன் மேலே சுபத்திரைக்கு ஒரு கோவம் வருது. லைக் ஐ திங்க் தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு சில க்ளோஸாக பழகக்கூடிய, இல்லை நம்மளுடைய ஃபேமிலியை ரொம்ப ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய
ஒரு அவுட் சைட் நபர் அப்படி சொல்லும் பொழுது, ஒரு வெளிநபர் அப்படி சொல்லும் பொழுது நமக்கு ஃபஸ்ட்டு வரும் கோபம். அதை நம்ம டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிப்போம். அந்த டிஃபெண்ட் பண்ணாலுமே அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டில் நிறைய உண்மை இருக்குங்கிறது நம்மளுக்கு தோணும். ஆனால் என்னோட சந்தேகம் உடனே களையப்பட்டது இல்லையா? ஒரு ஃபாதர் ஃபிகர் தான் தேவைப்படுது. தே டிடன்ட் அக்செப்ட் இளையாதவன் ஆஸ் அ லீடர். தே நீடட் சம் ஃபாதர் ஃபிகர் மாதிரி. கார்த்தவாரின்னு அப்படி தான் பார்க்குறாங்க. இட் இஸ் நாட் லைக் தே அக்செப்ட் லீடர், சம்ஹோ லைக் தே வாண்டட் அ ஃபாதர் ஃபிகர் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனுக்கு இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வேறு ஒரு லைக் ரெப்ரசன்டேஷனாக இருந்தது. ஒரு மெட்டஃபரிக்கல் ரெப்ரசன்டேஷனாக தான் இருந்தது ஆக்சுவலாக, ரைட்? ஸோ ஒரு ஃபாதர் ஃபிகர் தான் தேவை. இல்லாட்டி நீடா லைக் ஒரு கவர்னிங் லீடர் தேவையில்ல, ஃபாதர் ஃபிகர் தேவைன்ட்டு. இன்று நிகழ்ந்துள்ள இவ்வினைவு அரியது. சூரசேனரும் வசுதேவரும் பலராமரும் இயல்பாக ஒருங்கிணைந்து ஒரு தரப்பாக நிற்க மறுதரப்பாக இளையாதவர் நிற்கும் ஒரு சூழல் அமைந்துள்ளது. இளையாதவர் வெல்வது அரிது என்னும் நிலையும் உள்ளது. சூரசேனரின் தரப்பை சார்ந்து நின்று பேசும்போது இளையாதவரை எதிர்க்க முடியும். அவர் தோற்கையில் மகிழ்ந்து கூத்தாட முடியும். ஆனால் யாதவர் குடிநன்மைக்காகவும் யாதவர்களின் மூதாதை சூரசேனரின் சொல்லுக்காகவும் நிலை கொள்வதாக தங்களை விலக்கிக் கொள்ளவும் முடியும். குற்ற உணர்வின்றி ஒரு அத்துமீறல். யாதவர்கள் என்று கொண்டாடுவது அதைத்தான். நான் சொன்ன மாதிரி கடந்த சில சாப்டர்ஸாவே ஹவு இளைய யாதவன் இஸ் பிகமிங், எங்கே நான் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஆர்டிகுலேட் பண்ண பெட்டராக, அரிஸ்டனேமியோட இன்ட்ரொடக்ஷன்லேருந்து இளையாதவனுக்கே தன்னுடைய குலமக்கள்னால யாதவர்கள்னால நாம் விரும்பப்படுறோமா அப்படிங்கிற ஒரு டவுட் வருதோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் இது ரொம்ப அரிஸ்டனேமியோட கதையில் கொஞ்சம் முன்னாடியே நடந்த விஷயம் தானே. ஸோ சம்ஹவ் இந்த யாதவர் சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யாதவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஆழமான ஒரு விளைவு என்ன அப்படின்னா, ஒரு ஆசை அபிலாஷம் என்னன்னா, இந்த இளையாதவன் தோற்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குரூர எண்ணம். அது ஏன் வருதுன்னு தெரியல. ஆனால் இங்கே அதற்கான ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. அரிஸ்டனேமி முதல்ல அரிஸ்டனேமி வர்சஸ் இளையாதவன் அப்படிங்கிற அந்த ஒரு மற்போர் உடல் போர் நடக்கும் பொழுது அங்கே ரொம்ப ரொம்ப வெளிப்படையாக இளையாதவனுக்கு கொஞ்சம் செயற்கையான பாராட்டுக்குரலும் ஒரு ஊக்கக்குரலும், அதே சமயம் அரிஸ்டனேமிக்கு ரொம்ப ரொம்ப இயல்பாக எழுந்து வந்த ஒட்டுமொத்த ஆக்ரோஷமான ஒரு குரலும் வந்ததில்ல. அங்கேயும் இளையாதவனுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீ என்னதான் கடவுளாகவே இருந்தாலும், கடவுளாக ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டாலும், ஓவர் டைம் லைக் யூ வில் பி புல் டவுன் ஃப்ரம் த சேம் பீப்புள் நீட் சேஞ்ச், அவ்வளோதான். ஸோ அந்த இடத்துல இப்போது இளையாதவனை எதிர்த்தே இல்லை இளையாதவனுக்கு ஏன்னு தெரியாமல் ரொம்ப ரொம்ப தெளிவாக புரியாத சில காரணங்களால் அந்த யாதவ மக்கள்னாலே இளையாதவன் தோக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறது தான் விந்தையான விஷயம். அதுதான் திரும்ப 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 நிறுவப்படுதுன்னு நினைக்கிறேன் இந்த லாஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸில். இங்கே சொல்லக்கூடிய விஷயத்தில் இன்னும் டீப்பான ஒரு ஆஸ்பெக்டாக நான் பார்த்தது, அந்த ஒட்டுமொத்த சோஷியல் சைக்காலஜியில் ரொம்ப ரொம்ப டீப்பாக நான் பார்த்தது, இங்கே யாதவர் வெர்சஸ் பலராமன், சூரசேனன், வசுதேவன், இவங்க 3 பேரும் ஒரு லைனில் இருக்காங்க சுபத்திரையை துரியோதனனை கட்டி வைக்கிறதுக்கு. ஆனால் இங்கே இளையாதவன் தனியாக எந்த பிளானுக்கு எதிர்த்தாப்புல நிற்கிறான்ல. ஸோ இந்த இடத்துல தான் சூரசேனர் தன்னுடைய மூதாதைக்கு, தன்னுடைய மூதாதை சூரசேனரின் சொல்லுக்காகவும் அவருக்காக நாங்கள் நிலை கொள்கிறோம், அவர் சொல்கிறதான் கரெக்டு அப்படிங்கிற ஏதோ ஒரு நல்லறம் பேசுகிற இல்லை நல்லொழுக்கம் பேசுகிற வேஷத்தில், ஒரு முகமூடி தான், அப்படி ஒரு வேஷத்தில் இளையாதவனை எதிர்க்கிறாங்க. ஸோ ஒரு குற்ற உணர்வின்றி ஒரு அத்துமீறல். ஸோ இளையாதவனை அத்துமீறணும்னா அதில் மிகப்பெரிய குற்ற உணர்வின்றி இருக்கணும். அப்படின்னா ஏதோ ஒரு நல்ல அர்த்தம் நம்ம கூட சேர்த்துப்போம், ஏதோ ஒரு ரைட்டியஸ்னஸை நம்ம கூட சேர்த்துப்போம். ஐ திங்க் நமக்குள்ளே எப்போவுமே ஏற்படக்கூடிய சில குற்ற உணர்வுகளை கவரப் பண்ணுறதுக்கு ஒரு செல்ஃப் ரைட்டியஸ்னஸ் ஸ்டேட்மெண்ட் நிறைய விடுவோம்ல. நான் செஞ்சது தான் கரெக்டு, ஏன் அப்படின்னா நான் இந்த மக்களுக்காக நான் பாடுபடுறேன், இந்த மக்களுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன், இதுதான் தேவை, இதுதான் நம்மளுடைய மூதாதை சொல், இதுதான் நமக்கு இடப்பட்டிருக்கிற ஆணை, இதுதான் அறம், இதுதான் ஒழுக்கம், இதுதான் நன்னெறி அப்படிங்கிற மாதிரியான நிறைய லைக் நல்லற வார்த்தைகளை சேர்த்துக்கிட்டு, நல்லறம் சார்ந்த நல்லொழுக்கம் சார்ந்த வார்த்தைகளை சேர்த்துக்கிட்டு, வாதங்களை சேர்த்துக்கிட்டு, நாம் ஒரு செயலை கில்ட் இல்லாமல் தாண்டறதுக்கு நிறைய இடங்களில் நாம் ட்ரை பண்ணுவோம் இல்லையா. ஒரு சிறிய தவறு செய்தாலும் இல்லை நம்ம மனசுக்கு ரொம்ப ரொம்ப சஞ்சலம் கொடுக்கக்கூடிய செயல்களை செய்யும் பொழுது இப்படி நமக்கு நாமே கன்வின்ஸ் பண்ணிப்போம்.
ஒரு செல்ஃப் ரைட்டியஸான ஒரு பாத்தில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இது ஒரு விர்ச்சுவஸ் பாத்தில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த விர்ச்சுவை நம்ம வந்து கூட இழுத்துப்போம், ரைட்? எனக்கு அதுதான் பட் ஸோ இது ரொம்ப ஜென்ரலைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இந்த சோஷியல் ஒரு மாஸ் சைக்காலஜிலையும் இதை போட்டு பார்க்கலாம். பட் அட் த சேம் டைம் ஐ ஆல்சோ ஃபீல் தட் லைக் இண்டிவிஜுவலுக்கு இது பொருந்துன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு சிறிய தவறு இல்லை ஒரு செயலை செய்யறதுக்கான மிகப்பெரிய தயக்கம் இருந்தாலும் அதற்கு துணையாக நம்ம அழைத்து கொள்ளக்கூடிய பிற நற்காரணங்கள் இல்லை நல்ல காரணங்கள், நல்லொழுக்கம், நல்லற காரணங்களை நாமளே சேர்த்துப்போம். ஈவன் தோ இட் வாஸ் நாட் அவர் ஒரிஜினல் இன்டென்ஷன். அது செய்யறதுக்காக, அந்த காரியத்தை செய்யறதுக்காக, அந்த கில்ட்டை தாண்டறதுக்காக வி வில் லைக் அக்கம்பனி தட். அதுதான் ரொம்ப பியூட்டி ஆஃப் ஹியூமன் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். சுபத்ரை நானும் கிளம்புகிறேன் என்றபடி எழுந்தாள். when Christian left she also wanted to live. ஆமாம், இப்போ 53 சாப்டரோட கடைசியில் சுபத்ரை பாட்டு எழுந்து போக போகிறா. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது அர்ஜுனனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபத்தை கொடுக்காதா? isn't it? ஏன்னா தன்னை கண்டுபிடிச்சாளா கண்டுபிடிக்கலையா அப்படிங்கிற குழப்பம் 54 சாப்டரில் நீளுது, ரைட்? அர்ஜுனனுக்கு இவளுக்கு உண்மையிலேயே நம்ம யாருன்னு தெரியுமா, நம்மளுக்கு தெரிஞ்சு தான் இப்படி பேசுகிறாளா அப்படிங்கிற மனத்தோடுது. ஆனால் நாம் இது வரைக்கும் பேசுனதில்லை, இது வரைக்கும் ஆர்கியூ பண்ணதில்லை. ஏதோ ஒரு விதத்தில் சுபத்திரை இம்ப்ரெஸ் ஆகலை. அதனால தான் கிருஷ்ணனுக்கு நேரம் வரும்பொழுது அவன் மட்டும் எழுந்திரிச்சு போகும்பொழுது நானும் கிளம்புன்னு சுபத்திரை போகிறாளோ. அது ஒரு ஆணுக்கு வந்து ஒரு அவனுடைய அகங்காரத்தை இல்லை தான் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணணும், ஈர்க்கணும்னு நினச்ச ஒரு பெண் திடீரென நம்மளை விட்டுட்டு இப்படி தனியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மள்கிட்ட பேச கிடைக்கும் பொழுதும் அவளே எழுந்து போகிறாளே அப்படிங்கிற ஒரு கோவம் அர்ஜுனுக்கு வராதா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. somehow ஐ ஃபெல்ட் தட் அதையும் கேப்சர் பண்ணிக்கலாம் ஜே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. வெற்றியை எண்ணி எதையும் தொடங்க வேண்டும் என்பார்கள். ஆஹா, இது நினையாமல் 45 நிமிஷம் போகணும்னு நினைக்கிறேன். வெற்றியை எண்ணி எதையும் தொடங்க வேண்டும் என்பார்கள் என்றால் சுபத்ரை. ஆம், அப்படி சொல்வதுண்டு. ஆனால் தோல்வியை எண்ணியே எதையும் நடைமுறை வாழ்வில் தொடங்குகிறோம். வெற்றியை மட்டும் எண்ணி நாம் தொடங்குவது பகற்கனவுகளில் மட்டுமே என்றான் அர்ஜுனன். மறுமுனையில் இருப்பது நாம் அறிய முடியாததும் எந்நிலையிலும் முற்றாக கடக்க முடியாத பேரொரு கொண்டதுமான ஊழென்று அறிந்தவன் இத்தகைய உள ஓட்டங்களை முதிரா கண்ணியரின் காமக்கனவுகள் என்றே எண்ணுவான். இந்த இடத்துல 54வது இடத்துல நான் போன சாப்டரில் இல்லை போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி 54வது சாப்டருக்கு ஐ வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங். என்ன தான் நடக்குது இவங்க 2 பேருக்குள்ள தனியாக உட்காந்து பேச போகிறாங்க. ஸோ டெஃபினெட்லி ஒரு பியூட்டிஃபுல் பிளே நடக்க போகுது அப்படின்னு நினச்சேன். எஸ், இட் ஹேப்பன்ட் எக்ஸாக்ட்லி. பட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு நடக்கலை. பட் சில இடங்களான இந்த மாதிரியான அர்ஜுனன் அவனையே அறியாமல் நீ வெற்றியை எண்ணியே எச்செயலையும் தொடங்குகிறாய் அப்படின்னு சொல்கிறதாகட்டும் சுபத்ரைட்ட, அது அவளை சீண்டும்னு தெரியாமலேயே ஊழென்று அறிந்தவன் இத்தகைய உள ஓட்டங்களை முதியா கண்ணீரின் காம கனவுகள் என்றே எண்ணுவான் அப்படின்னு சொல்கிறதாகட்டும். பின்னாடி தான் அவன் ஃபீல் பண்ணுறான், ஐயோ நம்ம லைட்டாக அவளை சீண்டிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன். ஸோ லைக் இது நான் வேறு விதமாக யோசிச்சு பார்த்தேன். இங்கே அர்ஜுனன் அன்இன்டென்ஷனலாக சுபத்திரை சீன்றது இருக்கட்டும், இதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் இருக்குல்ல, வெற்றி எண்ணி எதையும் தொடங்க வேண்டும் என்பார்கள் என்றால் சுபத்திரை. ஆனால் அவன் வந்து எனும் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு அன்சர்டனிட்டியை மனசில் வச்சு ப்ராக்டிக்கலாக தான் திங்க் பண்ணணும். ஸோ வி ஹாவ் டு பி ரெடி ஃபார் எனி அப்டிக்கல் அப்படிங்கிற மாதிரியான இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல. பட் வாட்ஸ் த ரைட் மிக்ஸ்? இப்போ வெற்றியை மட்டுமே இல்லை வெறுமனே தடைகளை மட்டுமே நினைத்து காரியங்களை லைக் தோல்வியை எண்ணியே எதையும் நடைமுறை வாழ்வில் தொடங்குகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அர்ஜுனுடைய வாதமும் வெற்றி எண்ணி எதையும் தொடங்க வேண்டும் என்பார்கள் என்ற அந்த சுபத்திரோட வாதமும் 2 பக்கத்துலையும் வச்சு பார்க்கும்பொழுது 2மே தேவை அப்படிங்கிற மாதிரி எடுத்து தோணுச்சு. பட் வாட்ஸ் த மிக்ஸ்? வாட்ஸ் த என்ன வெற்றி எண்ணி தான் அந்த செயலை தொடங்கணும் அப்படிங்கிறது ஒரு வாதம், கரெக்டான ஒரு வாதம் தான். ஏன்னா அப்போ தான் மோட்டிவேஷன் கிடைக்கும், தொடர்ந்து செய்யறதுக்கான உந்துதல் கிடைக்கும். அதே நேரத்தில் அங்கே வரக்கூடிய சேலஞ்சஸ், அதில் வரக்கூடிய தோல்விகள், அதில் வரக்கூடிய நெகட்டிவ் அவுட்கமையும் மனசில் வச்சுக்கணும். இப்போ இவ்வளோ தூரம் இவ்வளோ வருஷமாக இந்த வீடியோ போடுறோமே, இதுலேருந்து ஒரு பைசா கிடைக்காது, ஒருத்தன் அப்படியே 1000-2000 வியூ கூட வராது ஒரு வீடியோக்கு அப்படிங்கிற ஒரு மிக தெளிவான ஒரு விஷயம் இருந்தது. இது ஒரு தோல்வின்னு நான் நினைக்க மாட்டேன். ஆனால் இந்த அவுட்கம்மை, இந்த ஒரு நெகட்டிவ் அவுட்கம் கூட வச்சுக்கலாம். அவ்வளவாக மக்களை போய் சேராத இந்த வீடியோஸை நான் தொடர்ந்து பண்ணணும்னு இருக்குல்ல, ஒரு புறம் எனக்கு ஒவ்வொரு நாளும் முந்துதல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமும் இருக்குது. அதுதான் வெற்றி. இந்த வீடியோ பண்ணும்பொழுது எனக்குள்ளேருந்து வரக்கூடிய சில விஷயங்கள், எக்ஸ்ப்ரெஷன்ஸ் முக்கியம் நினைக்கிறேன். அது ஒரு வெற்றின்னு வச்சுக்கிட்டா, இந்த வீடியோஸ்னால மக்கள்கிட்ட மிக பெருசாலாம் போய் சேராதது, இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கன்னு ஒரு நடைமுறை சார்ந்த ஒரு புரிதலும் தெளிவும் எனக்கு இருக்கிறதுனால ஒரு ரைட் மிக்ஸ் தேவைன்னு நினைக்கிறேன். ஸோ வாட் இஸ் தட் ரைட் மிக்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த லைனை படிக்கும் பொழுது. ஆம், அத்தகைய தகுதி கொண்ட எவரையும் நான் கேட்டிருக்கவும் இல்லை என்றாள். ஆம், வேண்டுமென்றே தான் சொல்கிறாள். நான் யாரென அறிந்திருக்கிறாள்.
வெறும் புகழ் மொழிகளால் வீரர்களை கண்ணீரிடம் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் சேடி பெண்கள். சூதர்களின் பாடல்களோ பொய்யில் புடமிட்டவை. அவற்றை நம்பி அந்த ஆண்மகன் மேல் காதல் கொள்வதில் ஒரு கீழ்மை உள்ளது. அவர்கள் என்னிடம் காதலை உருவாக்க முடியும் என்றால் நான் யார்? இப்போ இதையும் சரி, அடுத்தது நான் கடைசியாக வாசிக்க போற மிகப்பெரிய பத்தியும் சரி, என்னுடைய பெர்செப்ஷன் அபவுட் சுபத்திரை நான் சுபத்திரையோடைய ஆசைகள் என்ன, அவ என்ன எதிர்பார்க்குறா, அவளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அப்படி நான் புரிஞ்சு வச்சுக்கிட்டது ஒரு ஓவர் த கோர்ஸ் ஆஃப் திஸ் சாப்டர் இட் செல்ஃப் சேஞ்ச்ட். இப்போ இந்த லைனை படிக்கும் பொழுது ஒரு தகுதி கொண்ட எவரையும் நான் கேட்டிருக்கவும் இல்லை அப்படின்னு சொல்றதாகட்டும், வெறும் புகழ்மொழிகளால் வீரர்களை கண்ணீரிடம் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் சேடி பெண்கள், சூதர்களின் பாடல்களோ பொய்யில் புடமிட்டவை, அப்படி ஒரு ஆண்மகன் மேல் நான் காதல் கோதில் ஒரு கீழ்மை உள்ளது அப்படின்னு சொல்றாள். வெறும் வாய் வார்த்தையாக எவனே பார்க்காத ஒருத்தனை நம் மனசுல நினைச்சு ஏங்கிறது ஒரு கீழ்மையான செயல். பொய்களுக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்ட, பொய்களினால் சூழப்பட்டு அதனுடைய வலையில் சிக்கிக்கொண்ட ஒரு சாதாரண எளிய பெண்ணா நான் மாறிடுவேன் அப்படின்னு சுபத்திரை ஃபீல் பண்றான்னு தான் நான் பார்க்குறேன் இதை. ரைட்? அவர்கள் என்னிடம் காதலை உருவாக்க முடியும் என்றால் நான் யார்? இந்த இடத்துல தான் முதிரா கண்ணி நான் கிடையாது அப்படி சுபத்திரை தனக்குத்தானே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த யோகி கிட்ட, அர்ஜுனன் கிட்ட சொல்கிறான்னு நினைக்கிறேன். ஒரு கட்டத்தில் இது ஒரு ரிப்ளை மாதிரி தான். நீ தப்பித்தவரி இல்லை அன்இன்டென்ஷனலாகவே நீ ஒரு விஷயம் சொல்லிட்ட, முதிரா கண்ணியரின் எதிர்பார்ப்பு உங்களுக்கு உள்ளது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு இடத்த சொல்லிட்டானோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கான ஒரு ரிப்ளையாகவே நான் அவ்வளோ பெரிய வல்லவனையும் தீரனையும் சூரனையும் நான் கண்டதில்லை. மேபி இளையாதவனை தவிர்த்து அப்படி வச்சுப்போமே, என்னுடைய மூத்தவனை தவிர்த்து, என்னோட சகோதரனை தவிர்த்து அப்படி யாரையும் நான் கண்டதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறான். அப்படி சேடிகளாலும் சூதர்களாலும் பாடல்களாலும் பொய்யுலகத்துக்குள் சிக்க வைத்து கொண்டு, தன்னையே சிக்க வைத்து கொண்டு ஒருத்தன் மேல் நான் காதல் கொண்டான். நான் யார்? நான் தான் அப்போ முதிரா பெண். இது கிட்டத்தட்ட எப்படின்னா ஒட்டுமொத்த இந்திர நீளத்தையே அடிச்சு நொறுக்குது. இளையாதனுடைய அத்தனை பெண்களையும் அத்தனை ஒய்ஃப்ஸையும் நீங்களாம் முதிரா இளம் கண்ணியர்கள், உங்களுடைய ஸ்டேட்டஸ்லாம் என்னை விட பயங்கர கீழே தான் இருக்குது அப்படின்னு சுபத்திரை சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்டு தான் எனக்கு படுது. இந்த இடத்துல இளையாதவன் இருந்திருக்கணும். அவன் என்ன ரிப்ளை பண்ணியிருப்பான்னு தெரில. பாமாலேருந்து ருக்மிணிலேருந்து வந்த 8 பொண்டாட்டிகளும் அதில் பல பெண்கள் கிட்டத்தட்ட இளையாதவனை நினச்சி ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி வேறு ஒரு காதல் உலகத்துக்குள்ளே சூழ்ந்து என்னோட பைத்தியம்லாம் ஆகி ஸோ அணங்கள்லாம் கொண்டு கிட்டத்தட்ட அணங்கு நிலைக்கு போய் அப்படி தானே இருந்திருக்காங்க. ஒட்டுமொத்த இந்திர நிலத்தையுமே இவர் டிஸ்மிஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நீங்களா ஒரு பெண்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப கீழ்மையாக பார்க்கக்கூடிய இடங்களில் தான் அத்தனை இளையாதனுடைய பொண்டாட்டிகளும் இருக்காங்க சுபத்திரையை பொறுத்த வரைக்கும். இந்த லைன் படிக்கிறப்போ, அறியாத மண்ணின் நாடோடியாக வாழ்க்கையை அமைத்து கொள்ளப் போகிறீர்களா? மேழி பற்றி வருபவனோ, பொதி சுமந்து அலைபவனோ, கன்றோட்டி காட்டில் வாழ்பவனோ கைப்பற்றினால் அவனுடன் ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியுமா தங்களால் என்றான். ஆம், இயலும் என்றாள். இயலுமா என்று திரும்ப திரும்ப என்னுள் கேட்டுக்கொண்டிருந்தேன். இயலும் என்ற ஒரு சொல்லை அன்றி வேறெந்த விடையும் என் உள்ளம் சொல்லவில்லை. வேறெதையும் விட அது எனக்கு எளிது. ஏனெனில் நான் இளவரசி அல்ல, எளிய பெண் மட்டுமே என்று அவள் சொன்னாள். முன்னாடி படித்த பற்றி இந்த பற்றியும் கொஞ்சம் கலந்துக்கிட்டே தான் பேசணும்னு நினைக்கிறேன். நம்ம சொன்ன மாதிரி ஓகே, ஒரு பக்கம் என்ன நீ ஒரு முதிரா கண்ணியர் நீ நினைக்க வேணாம் அர்ஜுனா, இல்லை யோகியே. என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகம். நான் நான் யாரையும் அப்படி பார்த்ததில்லை, ஒரு தகுதி கொண்ட எவனையும் நான் கண்டதில்லை அப்படி சுபத்திரை சொல்லக்கூடிய அந்த இடம் கேட்டிருக்கவும் இல்லை கண்டதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவன் சொல்கிறான். ஸோ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் இதை படிக்கும்பொழுது, ஃபஸ்ட் டைம் இதை படிக்கும்பொழுது அப்படின்னா, இந்த செல்ஃப் இமேஜ், சுபத்திரைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு செல்ஃப் இமேஜ், தன்னை பற்றி ரொம்ப 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 ஆற்றல் மிகுந்த ஒரு இளவரசி, தான் ஒரு மிகப்பெரிய இளவரசி. ஏன்னா அவள் போட்டு அடித்து தூக்கி போட்டு எடுத்துகிட்டு வருவாளே இளையவதனுக்கு ஒரு அரசியை, உள்ள பூந்து எல்லாரையும் வெட்டி துவம்சம் பண்ணி அப்படி ரத்த ஆர்லக்கா அப்படி வாழை வச்சுக்கிட்டு அப்படி அணைச்சி கூப்பிட்டு வருவா ஒரு இளவரசியை, ரைட், கிருஷ்ணனுக்காக. எனக்கு அந்த இமேஜ் டக்கு ஞாபகம் வந்தது. ஸோ ஐ தாட் ஒரு ஹை பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய, எஸ், துரியோதனை சேலஞ்ச் பண்ண சுபத்திரை, ரைட், அதையும் மறந்துடக்கூடாது. அவ்வளோ பெரிய ஹை பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு உமன் தனக்கு இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு தனக்கான ஆண் வரணும்,
அப்படி ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன், ஒரு ஹை பார் வச்சுருக்காடோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. த செல்ஃப் இமேஜ் ஷி ஹேஸ் அபவுட் ஹர் செல்ஃபில், அந்த செல்ஃப் இமேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹைட்டில் இருக்குது. அந்த ஹைட்டை மேட்ச் பண்ணக்கூடிய ஆண் யார்? நீ அவனை கொண்டு வா, நான் அந்த மாதிரி அவனையும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறாலும் தான் எனக்கு பட்டுச்சு. ஆனால் அடுத்த கடைசி நான் படித்த ஒரு விஷயம் இருக்கே, சரி சாதாரண மேழி பற்றி வருபவனோ பொது சுமந்து அலைபவனோ கன்றோட்டி காட்டில் வாழ்பவனோ கைப்பற்றினால் அவனுடன் ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியுமா உங்களால்? ஸோ அறியாத மண்ணின் நாடோடியாக வாழ்க்கையை அமைத்து கொள்ளப் போகிறீர்களா அப்படிங்கிற மாதிரிலாம் உண்மையிலே வாசகனாக இருக்கக்கூடிய நமக்கு ஏற்படக்கூடிய அந்த கேள்வியை அர்ஜுனன் அப்படி 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 ஃப்ராங்காக வைக்கிறது இருக்குல்ல, ஃப்ராங்காக வச்ச உடனே அவர் சொல்லக்கூடிய அந்த பதில், எஸ் முடியும், இயலும், இயலுமா என்று திரும்ப திரும்ப நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். இயலும் என்று ஒரு சொல்ல என்று வேறு எந்த விடையும் என் உள்ளம் சொல்லவில்லை. வேற எதையும் விட அது எனக்கு எளிது. ஏனெனில் நான் இளவரசி அல்ல, எளியவன், பெண் மட்டுமே. எவ்வளோ பெரிய ஒரு பெண்ணாக இருந்தாலும், அது ஏன் இது பெண்களுக்கு மட்டும் அப்படின்னு புரியல. எவ்வளோ பொட்டென்ஷியல் இருந்தாலும், எவ்வளோ பவர் அண்ட் ஆற்றல் அண்ட் டேலண்ட் இருந்தாலும், அவங்க அடிப்படையில் ஒரு பெண்ணாகவும் உணர விரும்புகிறவர்கள். தன்னை உடலாக மட்டுமே பார்த்து, தன்னை ஒரு பெண்ணாக மட்டுமே பார்த்து, இல்லை தன்னை ஒரு காதலியாக மட்டுமே பார்த்து, தனக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு பொட்டன்ஷியலையும் அப்படி தூரமாக தூக்கி வீசிட்டு தன்னை ஒரு பெண்ணாக அணுகக்கூடிய ஒரு ஆண், அவன் எந்த ஆணாக இருந்தாலும் ஓகே, அவன் மிகப்பெரிய ஒரு பொட்டன்ஷியல் உள்ளவனாவோ டேலண்ட் உள்ளவனாகவோ மிகப்பெரிய ஒரு பிக் ஷாட்டாகவோ இருக்க தேவையில்லை அப்படின்னு சுபத்திரி நினைக்கிறேன். தட்ஸ் அ இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ல என்னுடைய பர்செப்ஷன். தனக்கு ஏற்ற ஒரு ஆண் இன்னும் வரல அப்படின்னு சொன்ன சுபத்திரையை நான் பார்த்தேன். கடைசியில் பார்த்தா ஒரு எளிய பெண்ணை, என்ன ஒரு பெண்ணை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆண் வந்தால் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறா அப்படின்றது தோணுச்சு. மோரோவர் இது நான் வேறு மாதிரியும் பார்த்தேன். எப்படின்னா, இப்போ சுபத்திரை வேற வழியே இல்லாமல் ஷி ஹேஸ் டு கெட் மேரிட் டு துரியோதனன் பிகாஸ் பலராமன் ஆசைப்படுறான், வசுதேவர் ஆசைப்படுறான், இந்த மாதிரியான நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. இந்த பக்கம் இளையாதவன் சுபத்திரையை வேறொரு இடத்துல கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஸோ இந்த அரசு சூழ்கையில் அரசர்களுடைய விளைவுகளுக்காக, இந்த அரசியல் காரணங்களுக்காக நான் எவ்வளோ பெரிய ஒரு ஹை பொட்டன்ஷியல் லைக் கதை போர் கற்ற பெருந்தோள்கள் கொண்ட ஆண்களே கொஞ்சம் அஞ்சு நடுங்குகிற ஒரு பெண்ணாக நான் இருந்தாலும் என்கிட்ட அழகு இருக்குது, வலிமை இருக்குது, வலு இருக்குது, போர்க்கலை இருக்குது, நூலறிவு இருக்குது, எல்லாமே இருந்தாலும் நான் இந்த ஆண்களின் உலகத்தில், இந்த அரசியல் உலகத்தில் வெறும் ஒரு ஒரு சாதாரண ஒரு பந்து மாதிரி அங்கே இங்கேன்னு மாறி மாறி என்னை பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உணர்வுனால இது எதுவுமே வேணாம், இந்த ஒட்டுமொத்த லைக் மாய உலகத்தையும் நான் தூக்கி எறிகிறேன். ஒரு எளிய பெண்ணா ஏதோ ஒரு மேழி பற்றி வருபவனிடம் இல்லை கன்றோட்டி வருபவனிடம் நான் போய் அடைக்கலம் அடைகிறேன், அவன் என்னை பெண்ணா பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் வரக்கூடிய ஒரு பாயிண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த ஒரு மனத்தன்னேற்பினால் மட்டுமே தன்னை இவங்க இஷ்டத்துக்கு பந்தாடி தான் யார்கிட்ட போய் சேரணும், எந்த அரசனும் நாம் கல்யாணம் பண்ணிக்கணும் இவங்க முடிவு பண்ணுறாங்களே அப்படின்னு இப்போ வரக்கூடிய ஒரு மனத்தன்னேற்பினால வரக்கூடிய ஒரு மனநிலை மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். சுபத்திரைக்கு பல 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 ஆண்டுகளாக இந்த அரசு சூழ்கையில், இந்த அரசு சூழ்தலில், இந்த ஆண்களின் உலகத்தில், இந்த ஒரு பவர் கேமில் முற்றிலுமாக க்ளோஸாக அப்சர்வ் பண்ணி வந்த ஒரு மனநிலையாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எனிவே பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளே. எஸ், டெஃபினட்டாக இன்னும் நான் நிறைய எதிர்பார்த்தேன்னு நினைக்கிறேன். அர்ஜுனனுக்கும் சுபத்திரைக்கும் அவங்க தனியாக இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய இந்த கான்வர்சேஷன் இன்னும் கொஞ்சம் குத்தி கொதறி குருதியை ருசி பார்த்து அப்படியான சீண்டல்கள் நிறைய இருந்த ஒரு சாப்டராக இருக்கும்னு நான் நினச்சேன். பட் அவ்வளோ டீப்பாக போகலை. பட் somehow I got to know who Subhadra is really.